வணக்கம் மக்களே. எப்போவுமே நம்ம கேனான் பற்றி தான் நம்ம பார்த்துருப்போம். கேனான் பிரிண்டர், ஃபிக்ஸ்மா அதை பற்றி தான் நம்ம பார்த்துருப்போம். அதுதான் பெஸ்ட்டுன்னு சொல்லியிருப்போம். ஹெச்பிலையும் பெஸ்ட் இருக்குங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவில் ஹெச்பி பிரிண்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுவும் அதிகமாக யூஸ் பண்ண 680 கேட்ரிட்ஜ் அந்த பிரிண்டரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். வாங்க பார்க்கலாம். இந்த 680 கேட்ரிட்ஜை பொறுத்த வரைக்கும் கெனானில் சொன்ன மாதிரி தாங்க இதுலேயும் அதிகமாக இன்க்ஸ் வந்து ஃபில் பண்ணலாம். சேம் டைம் நிறைய பிரிண்ட் அவுட்ஸும் வரும். அதிகபட்சமாக உங்களுக்கு வந்து 150 200 அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்த அளவுக்குலாம் பெருசாலாம் இதில் வராது. பட் 80 பேஜஸ் வரும். பிளாக்காக இருந்தாக்கா 150 பேஜஸ் வரும் கண்டிப்பாக. ஸோ நம்ம இந்த வீடியோவில் 680 கேட்டேஜை பற்றி தான் பேச போகிறோம். இது வந்து ரீஃபில் பண்ணுறதை பற்றி நான் சொல்லியிருந்தேன். பட்டு 680 கேட்ரிட்ஜ் வந்து எம்டி கிடைக்கல. 678ன்னு சொல்லிட்டு ஒரு கேட்ரிட்ஜ் இருக்குது. அது வந்து ஓல்டு டைப்பு. அது வந்து எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இதே ரேஞ்சில் தான் அதுவும் இருக்கும். அந்த கேட்ரிட்ஜும் வந்து நல்ல ஸ்பேஸ் இருக்கும் உள்ள. இங்கு நல்லா ஃப்ளஷ் ஆகும். நிறைய பிரிண்ட் அவுட்ஸ் எடுக்கலாம் அதுலேயும். ஸோ நம்ம அந்த கேட்ரிட்ஜை பற்றி போடலான்னு பார்த்தோம். பட் அந்த கேட்ரிட்ஜும் கிடைக்கல. 680 கேட்ரிட்ஜ் நமக்கு ரீஃபில்க்கு எதுவும் வரல. ஸோ வந்திருந்ததுன்னா கண்டிப்பாக இது ரீஃபில் எப்படி நம்ம பண்ணலாம் ஈஸியாக அப்படின்றத பற்றி இந்த வீடியோ நம்ம போட்டிருக்கலாம். பட் இதில் வந்து என்ன ஸ்பெசிஃபிக்காக என்ன இருக்குது அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன். ஸோ இந்தந்த பிரிண்டர்லாம் இருக்குது அப்படின்றதுக்கு 680 கேட்ரிட்ஜ் வந்து எந்தெந்த பிரிண்டருக்குலாம் யூஸ் ஆகும் அப்படின்றது வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒருவேளை நீங்கள் இந்த பிரிண்டர்லாம் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். மேபி அதை யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா ரெடி பண்ண பாருங்கள். ரொம்ப காஸ்ட் ஆச்சுனாக்கா வேண்டாம், ரெடி பண்ண வேண்டாம். ஸோ புது பிரிண்டரே வாங்கிக்கலாம். ஸோ அந்த டைமில் வாங்கினது எல்லாமே ஒரு 3000 4000 சம்திங் அந்த டைமில் அந்த ரேஞ்சில் தான் நீங்கள் வாங்கியிருப்பீங்க. ஸோ இப்போ செலவு பண்ணுற காஸ்ட்டும் அந்த காஸ்ட் ஆகிடும். ஸோ மேக்ஸிமம் நல்லா இருந்ததுன்னா டெய்லி யூஸ் பண்ண பாருங்க. இல்லைன்னா போட்டுட்டு வேற கேட்ரிட்ஜ் வேற பிரிண்டர் வாங்க பார்த்துக்கோங்க. மேபி யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இது நல்ல பெஸ்டான பிரிண்டருங்க. 680 கேட்ரிட்ஜில் இப்போ நான் இப்போ வீடியோவில் அது காட்டுறேன். நான் உங்களுக்கு எந்தெந்த மாடல்ஸ்லாம் நீ 680 கேட்ரிட்ஜ் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத வாங்க பார்க்கலாம். ஹெச்பி டெஸ்க்ஜெட்டில் 2135 2138 2677 2678 3635 3636 3638 3776 3779 3835 3838 3536 4536. ஹெச்பி இந்த இன்ஜெட்டு இங்க் டேங்க் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து முதல்ல இன்ஜெட்டில் சொல்லிடுறேன். உங்களுக்கு வந்து காப்பீஸ் நீங்கள் எடுக்கிறீங்க பார்த்தீங்களா, பிரிண்ட் அவுட்ஸ் எடுக்கிறீங்க இல்லைங்களா. ஸோ டாக்குமெண்ட்டாக எடுத்தால் மட்டும்தாங்க உங்களுக்கு வந்து நிறைய பிரிண்ட் அவுட்ஸ் எடுக்க முடியும். இமேஜாக எடுத்தீங்கன்னா எவ்வளோ இங்க் போகுது, எவ்வளோ இங்க் வந்து அதில் உறிஞ்சுது அந்த பேப்பரில் அப்படின்றது வந்து நம்ம கெஸ் பண்ண முடியாதுங்க. ஸோ அதனால நம்ம வந்து கரெக்டாக இத்தனை காப்பீஸ் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேரண்டியும் சொல்ல முடியாது, எதுவும் சொல்ல முடியாது. கம்பெனியே சொல்ல முடியாதுங்க. ஹெச்பியில் கம்பெனி அவங்களே சொல்ல முடியாது. அந்த பிராண்ட்லேயே சொல்ல மாட்டாங்க இவ்வளோ காப்பீஸ் கண்டிப்பாக எடுக்கலாம்னு சொல்லிட்டு கேரண்டி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அது எடுக்கிற இமேஜை பொறுத்து, எடுக்கிற டாக்குமெண்ட்ஸை பொறுத்து தாங்க உங்களுக்கு வந்து அதோட இங்க் எவ்வளோ அது செலவாகுது, அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஆகும். ஸோ இதுவே வந்து லேசர் பிரிண்டராக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து அதில் நம்ம கவுண்ட் சொல்லலாம், எவ்வளோ கவுண்ட்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஜெட்டை பொறுத்த வரைக்கும், இங்க் டேங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இவ்வளோ காப்பீஸ் தான் ஓடுன்றது வந்து நம்ம எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ஓடும், ஆனால் நம்ம சொல்கிறத விட கொஞ்சம் கம்மியாக தான் போகும். இப்போ நீங்கள் ஒரு இமேஜாக எடுத்தீங்கன்னா அதில் பிளாக் நிறைய இருந்ததுன்னா சீக்கிரமாக பிளாக் காலி ஆகிடும். இல்லை வேற ஏதாவது கலர், பர்பிளோ இல்லை க்ரீனோ இல்லை எல்லோ ஷேடு அந்த மாதிரி அதிகமாக இருந்ததுன்னா எது அதிகமாக யூஸ் ஆகுதோ அந்த கலர் சீக்கிரமாக காலி ஆகிடுங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்து அதை ரெடி பண்ணி கொடுத்துருப்பாங்க. இங்க் டேங்க்கு இன்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் பிளாக் வந்து நிறைய வருங்க. ஆனால் கலர் வந்து அந்த அளவுக்கு வருமானது வந்து தெரியாது. சேம் டைம் சைடில் அந்த சிப்பு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த சிப்பு வந்து உங்களுக்கு வந்து ஒரு 2 டைம்ஸ் ஒரு 3 டைம்ஸ் வந்து ரீஃபில் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. மற்றபடி உங்களுக்கு வந்து பெருசாக வந்து அது லைஃப் கொடுக்காது.
இன்ஜெட்டை பொறுத்த வரைக்குமே புது கேட்ரேஜ் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம அதிகமாக ஒரு நீங்களே பாருங்களேன், ஒரு 50-60 பிரிண்ட் எடுக்கிறீங்க, இல்லை ஒரு 100-150 பிரிண்டே எடுக்கிறீங்கன்னு வச்சுங்களேன். அந்த 100-150 பிரிண்ட்டுக்கு ஒரு 1000 2000 செலவு பண்ண முடியுமா? முடியாது. ஸோ இதை காஸ்ட் கம்மி பண்ணணுன்றதுக்காக தான் நம்ம ரீஃபில் பண்ணுறதை வந்து சொல்கிறோம். ரீஃபில் கூட எப்படின்னா ஒரு ஒரு டைம் பண்ணலாங்க, 2 டைம் பண்ணலாம். அதுவும் கரெக்டாக பண்ணணுங்க. ஏர் ஃப்ளோ வரக்கூடாது, ஏர்லாக் ஆகக்கூடாது, அப்புறம் இங்கு வந்து ஃபுல்லாக லீக் ஆகக்கூடாது. சேம் இந்த மாதிரிலாம் ஆகாமல் கரெக்டாக ரீஃபில் பண்ணோம்னா கரெக்டாக யூஸ் பண்ணலாம். இல்லை இங்கு வந்து ஃபுல்லாக லீக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரியாமல் அதை உள்ளே நம்ம போட்டுட்டோம்னா இன் இன்ஜெக்ட் பிரிண்டர் அந்த ஃபுல்லாக மொத்தமாக காலி ஆகிடுங்க, போர்டுலேருந்து எல்லாமே போயிடும். ஸோ நம்ம கரெக்டாக யார் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து பார்த்துட்டு அவங்ககிட்ட கொடுத்து ரீஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வேற என்ன இருக்கு? இல்லை எல்லாமே நான் நோட் பண்ணி வச்சிருந்தேங்க. கரெக்டாக வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிடணுன்றதை வந்து அது மிஸ் ஆயிடுச்சு. அது எங்கே போச்சுன்னு தெரில. கரெக்டாக நான் உங்களுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்துடலாம். சரி பார்ப்போம். இந்த வீடியோவில் இது ஓகே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்து வந்து உங்களுக்கு வந்து அது எப்படியாவது நான் இந்த 680 சேம் 682வும் இதே கேட்டேஜ் மாதிரி தாங்க. 680 கேட்டேஜ் மாதிரி தான். ஸ்பேஸ் நல்லா இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் வந்து 805 801 இதெல்லாமே வந்து அந்த அளவுக்கு பெருசாக எனக்கு வந்து பிரிண்ட் அவுட்ஸ் கொடுத்தா மாதிரி எனக்கு கஸ்டமர்ஸ் யாரும் சொல்லலை. நான் யூஸ் பண்ணியும் எனக்கு வந்தா மாதிரி தெரியல. ஸோ மேக்ஸிமம் 680 682 கேட்ரேஜ்லாம் வச்சிருக்க பிரிண்டர் வச்சுருந்தீங்கன்னா யூஸ் பண்ணுங்க, நல்லா இருக்கும். சேம் டைம் நீங்கள் வாங்குறது இந்த குழந்தைங்களோட ப்ராஜெக்ட்க்கு, அப்புறம் இந்த காலேஜில் படிக்கிற பசங்க யூஸ் பண்ணுறதுக்கு, சேம் டைம் இது வேணும் அது வேணும்னு சடனாக நம்ம போக முடியாது ஜெராக்ஸ் ஷாப்புக்கு, எந்த நேரத்துலையும் போக முடியாது. ஸோ அதனால் நம்ம வீட்டில் வந்து வச்சு நம்ம பிரிண்ட் அவுட்ஸ் எடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நீங்கள் வந்து பிரிண்டர் வாங்குவீங்க. பட் அந்த பிரிண்டருமே வந்து நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணணும். இன்ஜெட்டும் சரி, இங்க் டேங்க்கும் சரி, டெய்லி யூஸ் பண்ணாதான் நல்லாயிருக்கும். நான் எவ்ரி வீடியோலையும் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். அது யூஸ் பண்ணால் மட்டும் தான் நல்லாயிருக்கும். யூஸ் பண்ணாமல் விட்டுட்டோன்னா நல்லா இருக்காது. நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணலன்னா கூட பரவாயில்லைங்க, 2 days ஒன்ஸ் யூஸ் பண்ணுங்க. சும்மா ஏதாவது ஒரு ஒரு ஜெராக்ஸோ சம்திங் ஏதோ ஒரு வேர்ட்ஸ் பிரிண்ட் ஆகுற மாதிரி எடுத்துட்டீங்கன்னா போதுங்க. கலரில் ஒன்று, பிளாக்ல ஒன்று, இந்த மாதிரி எடுத்துட்டீங்கனாலே உங்களுக்கு அந்த ஃப்ளஷ் ஆகுறது வந்து உங்களுக்கு அந்த ஹெட் வந்து உங்களுக்கு சீக்கிரமா வந்து போகாதுங்க. அது ஹெட் வந்து உங்களுக்கு இங்க் ஃப்ளோ ஆகுறது ஸ்டாப் ஆயிடுச்சுனாக்கா உங்களுக்கு வந்து மறுபடியும் அது ரன் ஆகும்போது ஹெட் தேஞ்சி மறுபடியும் நீங்கள் கேட்ரேஜ் புதுசாக யூஸ் பண்ணணும். எக்ஸாக்டாக பிரிண்ட் அவுட்ஸ் வராது, கோடு வரும், லைன்ஸ் வரும், இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து டெய்லி 2 பிரிண்ட்ஸ் இல்லை ஒரு பிரிண்ட் இல்லை 2 days ஒன்ஸ் ஒரு பிரிண்ட் அந்த மாதிரி எடுத்து யூஸ் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.